2011 கிட்டத்தட்ட 1,15,000 ஓட்டு வாங்குறாரு. 2021 ஒரு 94,000 ஓட்டு வாங்குறாரு. ஆனா இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 2 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்த வாக்காளர்கள் கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்த மாதவரம் வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,5 லட்சம் பேரா நிக்குது. ஸோ இந்த 4,5 லட்சம்ங்கிற நம்பர்ஸே பார்த்தோன்னா ரொம்ப மேசிவா இருக்கு. ஏன்னா கடந்த 5-6 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் பேர் அங்க ஆடப் ஆயிருக்காங்க. எதுக்காக இதை நான் ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டுறேன்னா, அங்க மைக்ரண்ட் லேபர்ஸும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 4,5 லட்சம் ஓட்டுல ஒரு 10,000-15,000 ஓட்டு யாருன்னா மைக்ரண்ட் லேபர்ஸ். ஓகே, அங்க வந்து நிறைய கோடவுன்ஸ் உண்டு. ஓகே, அதே மாதிரி நிறைய அங்க அந்த ஏரியால இருந்து பார்த்தா அப்படின்னா அந்த சப்பர்ப்ல இருந்து சிட்டிக்குள்ளார வந்து அங்க அந்த பொன்னியம்மன் மேடு, அப்புறம் புழல், இந்த ஏரியால இருந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளார வந்து இந்த தள்ளுவண்டியில வந்து பானிபூரி விற்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த மசாலா பால் விற்கிறவங்க, பாதாம் பால் விற்கிறவங்க, இந்த மாதிரியான மைக்ரண்ட் லேபர்ஸ், பீடா கடை வச்சிருக்கிறவங்க, சாட் ஷாப்ஸ் நடத்துறவங்க, இந்த மாதிரியான வடநாட்டவர்களுடைய எண்ணிக்கையும் இப்போது ஒரு கணிசமாக கிட்டத்தட்ட ஒரு 4,5 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 ஒரு 10,000 வாக்குகள் வரைக்கும் அவங்களோட வாக்குகளா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிக்சட் ஒரு சபர்ப், அதை வந்து நகரம்னு சொல்ல முடியாது, கிராமம்னு சொல்ல முடியாது. நெடுஞ்சாலைகள், சாலைகளை ஒட்டிய பகுதிகளுக்கு இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளார போயிட்டோம்னாலே இன்னமும் ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு வந்து மாதவரம் தொகுதியினுடைய ஒரு சர்வேக்காக நம்ம போயிருந்த காலகட்டத்தில் நீங்க போனதற்கு பிறகு நானும் போனேன். அப்ப நான் போகும்போது அந்த மாதவரமுடைய மெயின் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இன்னைக்கு கிராமப்புற சாலைகளே இன்னைக்கு பெட்டரா இருக்கு. ஓகே, பிரதான் மந்திரி உடைய கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் போடப்பட்ட சாலைகளே இதை விட சூப்பரா இருக்கு. மிக முக்கியமான சாலைகள் எல்லாம் தோண்டப்பட்டு அப்படியே சேரும் சகதியுமாக இவ்வளவுக்கும் அன்னைக்கு மழை பெய்யவே இல்லை, லேசான தூரல் தான் போட்டுச்சு. அதற்கே அவ்வளவு மோசமாக இருக்குது. ஸோ உள்கட்டமைப்புல எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவான சுதர்சனம் மாதவரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் என்று மக்களிடம் ஏதாவது கேட்டா வந்து கூட பார்க்க மாட்டாரு. போனாலும் என்னன்னு கேட்க மாட்டாரு. வந்து கூட பார்த்தது இல்லையா? ஜெயிச்சும் போது வந்தாரு பாரு, அவ்வளவுதான். ரெண்டாவது வந்ததே இல்லை அவரு. எதையுமே செய்யறது கிடையாது அந்த தொகுதியில. வந்திருக்காரா தொகுதி பக்கம்? வருவார், மீட்டிங் கீட்டிங்னா வருவார். அவங்க மற்ற எந்த விஷயத்தையும் இங்க வந்ததே இல்லை. போய் எதனா சொன்னா கூட எதுவுமே எடுக்கிறது இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை. உள்ள என்னன்னு கூட விட மாட்டாரு, நம்மள என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. முதல்ல அவர் ஜெயிச்சாருன்னா முதல்ல அவர் நல்லா இருக்கிறாரு. அதான் மக்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செய்யறதே